ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதாஸ் உலகம். இன்றைக்கி நம்ம சத்துக்கள் நிறைய இருக்கிற முருங்கைக்கீரையை வச்சு பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அந்த முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு நம்ம மரத்துலேருந்து கொஞ்சம் கீரை பறிச்சிருக்கேன். அதை அந்த இலையையும் பூவையும் மட்டும் எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து தண்ணியை வடிகட்டி வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கேஸ்டைன் ஸ்கில்லட்டில் ஒரு 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துட்டு அது கூடவே கட் பண்ண பெரிய வெங்காயமும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக சின்ன வெங்காயமும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த உளுந்தும் கொஞ்சம் செவந்து வரணும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 6 பல் நாட்டு பூண்டு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் இருக்கும், அதனால் 6 பல் சேர்த்துருக்கேன். இந்த பெருங்காயம் கட்டியாகாமல் நல்லா கிளறி விட்டுக்கணும். சேர்ந்து கட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதிரி நல்லா கிளற உடச்சி கிளறிக்கணும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் அந்த கண்ணாடி மாதிரி வதங்கினதும் அது கூட நம்ம அந்த வடிகட்டில் போட்டு வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சமைக்கும்போது முருங்கைப்பூ இருந்ததுன்னா அதையும் சேர்த்து சமைச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. நம்ம லேடிஸ்க்கு வர பல பிரச்சனைக்கு இந்த முருங்கைக்கீரை சாப்பிட்றது தீர்வாக இருக்கும். ரத்தம் கம்மியாக இருக்கிறது, பீரியட்ஸ் டயத்தில் வர பிரச்சனை, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் இந்த முருங்கைக்கீரை நம்ம வாரத்தில் ஒரு 2 நாளாவது சாப்பிட்டோம் அப்படின்னா அது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. கீரையை சேர்த்த பிறகு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுறலாம். ஸ்டார்டிங்லேருந்தே அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். கீரை எந்த கீரை நம்ம சமைக்கிறதுனாலும் மூடி போடக்கூடாது, அப்படியே ஓப்பனில் தான் வச்சு சமைக்கணும். இப்போ பாருங்கள், கீரை 3/4 பாகத்துக்கு மேலே நல்லா வெந்துருச்சு. அடிக்கடி கிளறி விட்டுக்கணும். இப்போ கீரை முழுசாகவே வெந்துருச்சு. இதுக்கப்புறமா துருவின தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துட்டு திரும்பவும் கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வேறு பாத்திரத்துக்கு உடனே மாற்றி வச்சிடணும். இரும்பு பாத்திரத்தில் செய்கிறோம்ல, அதனால் உடனே வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டேஸ்ட்டான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.